ரஷ்யாவில் மர்மமான இரத்த வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் ஆனா இதனை ரஷ்ய அதிகாரிகள் திட்டமிட்டு மறைப்பதாகவும் புகார் எழுந்திருக்குது. கொரோனா பாதிப்பிலிருந்தே மக்கள் இன்னும் மீளாத நிலையில புதிய வைரஸ் பரவி வருவது மக்களை மேலும் அச்சத்திற்கு உள்ளாக்கியிருக்குது. இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதிக வெப்பத்துடன் காய்ச்சல், அதாவது 39 டிகிரி வெப்பத்துல காய்ச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பினால் ரத்தம் வருதல், ஆரம்பத்துல சாதாரண உடல் சோர்வு போல இருந்தாலும் நாளடைவுல மோசமான பாதிப்பு ஏற்படும். படுக்கையிலிருந்து கூட எழுந்திருக்க முடியாத நிலை இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளாக சொல்லப்படுது. இந்த வைரஸ் பரவிய நபருக்கு கொரோனா பரிசோதனை செய்தால் நெகட்டிவ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களை பரிசோதித்த போது அது புதிய வைரஸ் இல்லை அப்படிங்கிறதும் மருத்துவர்களுடைய ஆய்வில் கிடைத்த தகவல் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதனால இது புதிய வைரஸ், மர்ம வைரஸ் பரவுவதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு ரஷ்ய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த விஷயத்தை அந்த நாட்டு அதிகாரிகள் திட்டமிட்டு மறைப்பதாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இந்த வைரஸால பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த மார்ச் 29ஆம் தேதி டெலிகிராம்ல ஒரு பதிவு ஒன்று வெளியாச்சு. அதுல அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிற பெண்ணுக்கு இந்த அறிகுறிகள் இருப்பதாகவும் அவருடைய படத்தோட சொல்லப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை சுமார் 4,30,000 பேர் பார்வையிட்டு இருக்கிறாங்க. அந்த பதிவுல அலெக்சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, 5 நாட்களுக்கு மேல ஆகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. கொரோனா பரிசோதனையோ நெகட்டிவ்னு வந்திருக்குது. உடல் ரொம்ப சோர்வா இருக்குது, தசையெல்லாம் ரொம்ப அதிகமா வலிக்குது, அதீத வெப்பத்தோட காய்ச்சல் இருக்குது. இந்த வைரஸ் பாதித்த பெரும்பாலானோருக்கு இதே அறிகுறி தான் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம்பத்துல சாதாரண உடல் சோர்வு போல இருந்தாலுமே நாளடைவுல அதனுடைய பாதிப்பு ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுக்கையிலிருந்து கூட எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழல் தான் இருக்குதுன்னு பாதிக்கப்பட்டவர் தரப்புல வெளியான வீடியோவால மக்கள் மத்தியில ஒருவித அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டிருக்குது. இப்படியான சூழல்ல இது தொடர்பான தகவலை ரஷ்ய அதிகாரிகள் மறைப்பதாகவும் புகார் எழுந்திருக்குது. ரஷ்யாவில் உருவாக்கியுள்ள அசாதாரணமான சூழல் உலக நாடுகளை கவலையடைய செஞ்சிருக்குது. புதிதாக ஒரு வைரஸ் தோன்றவில்லை அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் இது தொடர்பாக ரஷ்ய சுகாதார நிபுணர்கள் உடனடியாக ஆய்வு செய்து தொடர்ந்து சூழ்நிலையை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது.